அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஓர் ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உழைப்பே உயர்வு. ஒருவர் தமது கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தமது கையால் உழைத்து உண்பவர்களாகவே இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் மிக்தாம் ரலி. நூல் புகாரி 2072. விளக்கம்: இவ்வுலகில் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்றவை அவசிய தேவைகளாகும். இதை பெறுவதற்கு உழைப்பு முக்கியமாகும். உழைப்பின்றி இவைகளை பெற முடியாது. ஆனால் சிலர் தாம் உழைக்காமல் அடுத்தவர்களின் உழைப்பில் காலத்தை தள்ளுவதும் சோம்பேறிகளாக வாழ்க்கையை ஓட்டுவதும் பரவலாக இருப்பதை நாம் காண்கிறோம். உண்மையான இறை நம்பிக்கையாளன் உழைத்து அதன் மூலம் வந்த வருமானத்திலேயே சாப்பிட வேண்டும். அந்த உணவே சிறந்த உணவு. மன்னராக வாழ்ந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்திருந்தால் மக்கள் வரி பணத்தில் ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உழைத்தே சாப்பிட்டுள்ளார்கள். மன்னராக இருந்தவரே உழைத்துள்ளார்கள் என்றால் நாம் உழைப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும். உழைப்பின் முக்கியத்துவத்தை நபி அவர்கள் தெளிவுபடுத்தும் போது எல்லா இறைத்தூதர்களும் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். புகாரி 2262. இறைத்தூதர்கள் அனைவரும் எப்படி உழைப்பாளிகளாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.